ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த திரைப்படத்துல வந்து நம்ம நிவின் பாலி வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம நிவின் பாலி வந்து பாகிஸ்தானுக்கு பஸ்ல போயிட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்ல ஒரு இடத்துல வச்சு அவரை பிடிச்சி நீ யாரு, நீ எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரை அடிக்கும் போது அவர் தன்னோட பையில இருந்து ஒரு லெட்டரை வந்து எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த லெட்டர்ல வந்து ஒரு முஸ்லீம் பேர் போட்டு அவரோட வீட்டுக்கு தான் இவன் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கோம். உடனே சரி இங்க எங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு வந்து அவங்க வழி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நிவின் பாலி என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் வந்து ஒரு டீ கடையில் வந்து நிற்குங்க. அப்போ அந்த டீ கடையில் இறங்கி எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருப்போம். அப்போ அவங்க சுற்றி இருக்கிற இடத்த பார்த்து நம்ம நிவின் பாலி வந்து தன்னோட ஃபிளாஷ்பேக், அதாவது தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவரோட ஃபிளாஷ்பேக் எங்க போகும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா இருக்கு தெரியுமா, அதுதான் இவரோட சொந்த ஊராக இருக்கும். கேரளாவை தான் இந்த திரைப்படத்தில் ஸ்டார்டிங்லேயே காட்டுவாங்க. அப்படி அவருங்க கேரளாவை காட்டும்போது கேரளாவில் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த கேரளாவில் அந்த ஃப்ரெண்டு கூட இவர் எப்போ போல டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு கூட செம என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. இவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் வேலை இல்லைனால ஊரில் உள்ள எல்லா விஷயங்களையும் தலையிட்டு எல்லாரு கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஸ்கூலில் வந்து இந்த சமைச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலை பார்த்துட்டு போது இவர் ஸ்கூலில் உள்ள சின்ன பையன் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஸ்கூலில் உள்ள பிரின்சிபல் வந்து இவங்களை கூட்டு திட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ படித்த ஸ்கூலில் நீ படிக்கிற வயசு சின்ன பசங்களோட சண்டை போட்டுருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டும் போது இவங்க அம்மாவும் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மேடம், கேட்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட படிச்சு ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் தான் டீச்சராக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இவர் திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, உன் புருஷனை மாதிரி மற்ற நாடுக்கு போய் வேலை பார்த்து என் நாட்டோட பெருமையை வந்து எனக்கு கெடுக்க சொல்கிறேன், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ரெண்டையும் இவர் திட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க போனோன்னா இவங்க அம்மா வந்து இவரை நினச்சி வருத்தப்படுவாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், தங்கச்சிக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா இருந்திருந்தா நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், அவரும் இப்போ இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதுன்னு யோசிக்கும் போது நம்ம நிவின் பாலி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. பேசி என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக தங்கச்சியோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு 100 ரூபா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இப்படியும் அவங்கள மறைக்கிறதோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம். அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நிவின் பாலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட என்ன சொல்லுவானா, டே மச்சான் உன்னோட ஆளு வந்து ஊருக்கு வந்திருக்காடா, என்னடா சொல்கிறா, அவள் வெளியூரில் தானே படிச்சுட்டு இருந்தா, ஆமாடா படிப்பு முடிஞ்சிருச்சா, அவள் இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கோச்சிங் சென்டர் வந்து சேர்ந்திருக்கா. கோச்சிங் சென்டர் எந்த கோச்சிங் சென்டர், நம்ம கூட படிச்சாலும் ஒருத்தர் கோச்சிங் சென்டர் நடத்தலாம், அந்த அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வா அவகிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து கோச்சிங் சென்டரில் இருக்கிறத காட்டுவாங்க. நம்ம கதாநாயகி இதில் வந்து அன்ஷுராஜன் இருக்காங்க, இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அன்ஷுராஜன் வந்து கோச்சிங் சென்டர் போகிறக்கு தன்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து லேட் ஆகுவாங்க. லேட்டாக தான் ஏன்டி நீ வேற லேட் ஆகிற, இப்போ நீயும் லேட்டாக வந்தனா நம்ம ரெண்டு பேரும் கோச்சிங் சென்டர் போனால் அந்த சார் வேறு நம்ம பிடிச்சி திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கோச்சிங் சென்டருக்கு லேட்டாக போனதுக்கப்புறம் அந்த சார் இவங்க ரெண்டு எப்போ போல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே இருந்து நம்ம நிவின் பாலியும் அவரோட ஃப்ரெண்டும் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கிருஷ்ணா என்ன பார்க்குறதுக்காக நீங்கள் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிவின் பாலிக்கும் அன்ஷுராஜனுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களை விட ரொம்ப வயசு மூத்த பாலி வந்து நம்ம அன்ஷுராஜன் பின்னாடி இப்படி சுற்றுறதுனால ஊரில் உள்ள எல்லாருமே கிளம்ப பின்னாடி சுற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அன்ஷுராஜனுக்கும் நம்ம நிவின் பாலிக்கும் ஒரு அழகான சாங் வர இவங்களுக்குள்ள ஓடும். ஓனதுக்கப்புறம் அன்ஷுராஜன் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு என்ன ஃப்ரீயாக விட அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது அப்போ தாங்க நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வேர்ல்டு கப் வந்து மேட்ச் நடக்கும். வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இந்தியா தோத்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிடும். பாகிஸ்தான் ஜெயிச்சோன்னா இவங்க ஊரில் உள்ள 2 சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்ஸ், அவங்க வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. இப்போ பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா தோத்துருச்சு, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது அங்கே உள்ளவங்க டே அவங்க 2 சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. பட் என்ன நம்ம கதாநாயகன் இருக்காருமா, இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கதாநாயகனை கூட்டு அது எப்படிட்டா மச்சான் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துட்டு அவனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதாநாயகனை கூட்டு போய் அவன் கையில் இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குமா இது எடுத்தா அந்த வெடி வெடிச்ச பையன் வீட்டுக்குள்ளே இருந்துவாங்க. இருந்தோடனே என்ன ஆயிடும், அந்த பையனோட அப்பா வந்து குறுக்க விழுந்து அவர் வந்து இறந்துடுவார். இறந்தோடனே இது அவங்க ஊரில் பெரிய மத கலவரமே ஆயிடும். மத கலவரம் ஆனோடனே இதை போலீஸ் ஸ்டேஷன் போட்டு விசாரிக்கும் போது அந்த 2 சின்ன பசங்களுக்கு யார் வெடி கொடுத்துருப்பான், பக்கத்தில் உள்ள ஒரு இந்து பையன் தான் வெடி கொடுத்துருப்பான். அவன் சும்மா அவன் வீட்டில் எச்சமே இது இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பான். அதை அந்த பையனை சும்மா வெடிச்சிருப்பான். ஆனால் இன்னைக்கு இந்தியா தோத்துட்டு பாகிஸ்தான் வச்சுட்டு அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனை புரிஞ்சோடனே இவங்க எல்லாரும் இதை சில அரசியல்வாதி, அதாவது இவங்க ஊரில் வந்து ஒரு முஸ்லீம் கட்சியும் ஒரு இந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கும். இப்போ முஸ்லீம் கட்சி வந்து இதான் சமயம் நம்ம முஸ்லீம் ஓட்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரை கூட சொல்லி ஒரு சில பேர் இந்த சுயநலமாக நடந்துக்குவாங்க. அப்படி நடந்தால் இந்த மத கலவரத்தையே உருவாக்கி இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஷனில் வச்சு அவங்க மொத்த பற்றியை கூட்டி பொறுமையாக பேச மாதிரி பேசி அந்த மத கலவரத்தை உருவாக்குறாங்க. அவங்க 2 தனியாக உள்ள கொண்டு போய் வெளிவெளியும் வெளுத்து இந்த மத கலவரத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நிவின் பாலியோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நிவின் பாலியை ஒன்னால தான்டா நிம்மதி எங்களால் இருக்க முடியுதா, அவன் தங்கச்சி இனிமேல் யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கவங்க அறிவு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போடும்போது நிவின் பாலியோட மாமா என்ன சொல்லுவாருன்னா, இனிமேல் இவன் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, இவனை நம்ம வெளியூருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலியை வெளியூரில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருப்பாங்க. அப்போ தான் நிவின் பாலியோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து
பக்கத்துல ஒரு வீட்டில் தங்கும்போது அவனை ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து வெட்டிடுவாங்க. வெட்டின உடனே டக்குனு இந்த விஷயம் வந்து நிவின் பாலியோட மாமாக்கு தெரியும்னா, நிவின் பாலியை இனிமே ஊருக்குள்ள வச்சிருக்கேன், அவன் உயிருக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து ஃபோன் அடிச்சுட்டே நீ இனிமே இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இப்படி பேசினா உன் ஃப்ரெண்டு வெட்டிட்டாங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லையா, அவன் பிரச்சனை இல்லை, இப்போ சேஃபாக தான் இருக்கான், பட் உனக்கு இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவின் பாலியை வந்து நம்ம சவுதி அரேபியா இருக்கு தெரியுமா, இந்த ஊருக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. சவுதி அரேபியாவுக்கு எதுக்குன்னா இவனோட பாஸ்போர்ட் வந்து டிகிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு சவுதி அரேபியாவில் ஒரு பாலைவனத்தில் வந்து கொஞ்சம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே இருக்குமா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க இருப்பாங்க. பட் நம்ம நிவின் பாலி என்ன பண்ணா ஆஃபீஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினச்சி போவான். பட் அங்கே பாலைவனத்துக்கு நடுவில் உடனே இவனுக்கு இது என்னடா புதுசாக இருக்குது, இனிமேல் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது, இவன் ரூம்மேட்டாக ஒரு முஸ்லீம் தான் இருப்பார். அவர் வந்து ஒரு பாகிஸ்தானி. அவருக்கும் இவனுக்கும் பார்த்தோன்னே இவன் ஒரு பாகிஸ்தானி, இவன் கூட இனிமேல் அவன் எப்படி பழகிறது அப்படின்னு சொல்லி நிவின் பாலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவன் கூட ஒழுங்காக அட்டாச்சும் ஆக மாட்டான். பட் நிவின் பாலி என்ன பண்ணுவான், திருப்பி அவனை அனுப்பிட்டு அவன் மாமா ஃபோன் அடிச்சு இந்த விஷயத்தை சொல்லும் போது, அவனுக்கு மேலே இருந்து நீ வேலை பார்க்க போறா, அவன் தான் அந்த இடத்தோட சூப்பர்வைசர், நீ அங்கே ஒர்க் தான் பண்ண போறான், அவன் என்னென்ன சொல்லலாம் அதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம நிவின் பாலியா அவர் திட்டுவார். நிவின் பாலி அவன்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னா, அவன் வந்து என்ன சொல்லலாம், நீ எனக்கு சமைச்சா மட்டும் போதும், அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு, என் கூட பேசாத, என் கூட சரியா பழகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவின் பாலிகிட்ட சொல்லும்போது, நிவின் பாலிக்கு இவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அப்போ நிவின் பாலி என்ன பண்ணா, எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பண்ணிட்டே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம் இருக்காருமா, இவரு கூட அங்க ஒரு இடத்துல இருந்தவன் ஒரு மலையாளி தான். அவன் என்ன பண்ணிருப்பான், இந்த இவரோட காசு பணம் இருக்குதுமா, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி இருப்பான். அதனால இவருக்கு வந்து இந்தியாவையும் அதுவும் மலையாளியை சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயத்த சொன்னானே இவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவானா, இப்ப சரி இதை பத்தி நீ எதை பத்தி பெருசா யோசிக்காத, நான் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவின் பாலி கேட்கும்போது, நான் உன்னை யாரையும் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள பிரச்சனை. நிவின் பாலி அவங்க அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி என்ன சொல்லுவானா, என்னம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வேலையில ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட உண்மையை எல்லாத்தையுமே மறைப்பான். தான் கஷ்டப்பட்டது அவங்க அம்மாக்கு தெரியும், இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவன் எந்த உண்மையும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்ல மாட்டான். இந்த டைம் தான் நம்ம கொரோனா ஒரு லாக்டவுன் இருக்குமா, இது வந்து ஊர் ஃபுல்லா போடும்போது டக்கு நிவின் பாலி என்ன சொல்லணும், அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னாலும் சரி நீங்க கொரோனா வந்திருக்கு, வெளியே போயிடாதீங்க, உங்களை உடம்பு நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ உன் உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இந்த முஸ்லீம் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலி நிறைய முயற்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவர் எப்பவுமே சப்பாத்தி தான் அங்க சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போ சப்பாத்திக்காக இவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சு எப்படி சப்பாத்தி வந்து சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி நிவின் பாலிக்கு இவர் ஒரு பெரிய சப்போர்ட் ஆயிடுவாரு. இப்போ நிவின் பாலி ஒரு எதுவும் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜம்முதோசமா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாலியா கிரிக்கெட் எல்லாம் விளாண்டுட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியா போயிட்டு இருக்கும். இந்த டைம் நிவின் பாலியோட ஆள் இருக்காது, அதாவது நம்ம அன்சுராஜ், இவங்களுக்கு இன்னொரு பெஸ்டி கிடைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் நார்மலா இருக்கேன், நீங்க இருக்கிறதுனால நீ இல்லைங்கிறதா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள எல்லாமே லைஃப் நல்லா செட்டில் போயிட்டு இருக்கும்போது நிவின் பாலிக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும். அதாவது என்ன பண்ணா, இவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் பாட்டி இருப்பாங்க. அவங்க 2 கண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு மகன் இருப்பான். அவங்க மகன் இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்திருப்பான். பட் என்ன இருந்ததுன்னா இப்போ வந்து ஜிகாத்து புனித பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணு தெரியாத அம்மாவை விட்டுட்டு அவன் வந்து தீவிரவாதி அவரன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இது தெரிஞ்ச போலீஸ்ல இருந்து மொத்த பிரஸ் போட்டோம் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கும். இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை நிவின் பாலி கேட்டுட்டு என்ன பண்றது தெரியாம கோவத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டுல ஒரு முஸ்லீம் இருக்காது, அவர்கிட்ட வந்து சண்டை போடும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கும் புரியுது, இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பையனோட போட்டோ வந்து காட்டுறாரு. அதாவது என்னன்னா, இவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்குங்க. இவரும் பாகிஸ்தான் நடந்தாரு. அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்து இவரோட பையன் வந்து இறந்துருப்பாங்க. அந்த டைம் இவர்கிட்ட புனித பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரையும் நிறைய அட்டாக் பண்ண வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறத இவர் உணர்ந்துகிட்டு தான் இவர் குரான் என்ன சொல்லணும்னா, நல்லா படிங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கு. பட் அது நம்ம தலைமையை நடத்துற எல்லாருமே தப்பா பையனங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்கள வந்து தீவிரவாதி ஆக்குறாங்க. எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது. அதனாலதான் ஊருக்குள்ள இருந்தா நானும் கண்டிப்பா டெரரிஸ்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுனால இவ்வளவு தள்ளி வந்து சவுதி அரேபியால இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும் போது நிவின் பாலிக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது முஸ்லிம்ஸ் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு சில பேர் அவங்கள இந்த மாதிரி தப்பான வழிக்கு வந்து உட்படுத்துறாங்க அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்குவாரு. இவங்க புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழைய மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது கூட இருந்த அந்த முஸ்லீமுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். இவரு எவ்வளவு மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து பார்ப்பாரு. பட் இவரோட உடம்பு வந்து நார்மல் ஆகுது. இதே டாக்டர்கிட்ட கேட்குதோ அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு புரிஞ்சோம். அவர் எப்படி காப்பாற்றுன்னு தெரியாம ஒரு நாள் என்ன பண்ணினா வாந்தி இந்தியில ரத்தமா எடுக்க ஆரம்பிச்சாரு. எடுத்தோம் நாங்க இருக்கிற ஒரு ட்ரக் எடுத்து இவரோ ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து அந்த முஸ்லீமை தூக்கிட்டு போற வழியிலே இவர் வந்து உயிரை வந்து நிவின் பாலி வாடியே இறந்துருவாரு. சாகும்போது அவர் என்ன சொல்லிட்டு சாவார்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணை வந்து நீ நல்லா பாத்துக்கோ, அவளோட படிப்பே எனக்கு முக்கியம், அவள் படிச்சு பெரிய ஆளமா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ண பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நிவின் பாலி வந்து இவரை ஒருத்தர் கீழே வேலை பார்த்துருந்தோமா அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு நிவின் பாலி வந்து இவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு பொண்ணுகிட்டே அவங்க ஃபேமிலிட்டே ஒப்படைக்குன்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானுக்கு நான் முதல் கட்டத்தில் சொந்தமா பஸ்ல போயிட்டேன் அதுக்கு போயிட்டு இருப்பாரு. இது மொத்தத்தையுமே ஒரு ஃபிளாஷ்பேக்கை இப்போ நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்கிற சில பேர்கிட்ட இந்த
ஆளோட வீடு எப்படி அட்ரஸ் அப்படிங்கிறது கேட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா லெட்டர் இருக்குது தெரியுமா, அவர் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவர் பொண்ணுகிட்ட நீ நல்லா படிங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குனு கூட 2 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு 15 வயசு தானே ஆகும், அதுக்குள்ளே என்ன கல்யாணம், இப்போ தானே 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தானே அவங்க அப்பா என்கிட்ட சொல்லி பெருமெல்லாம் பட்டாரு, நீங்கள் என்ன எப்படி சொல்லுங்க அப்படின்னா எங்கள் ஊரில் 15 வயசுல நான் கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது நிவின் பாலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கு. பட் நிவின் பாலி இதை தடுக்க வைப்பாங்க இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிவின் பாலியை அடிச்சு அங்கேருந்து விரட்டிக்காங்க. பஸ்ஸில் வரும்போது இவர் ஒருத்தர் முஸ்லீம் வந்து பார்த்து பேசிட்டாரு. அவர் இவர்கிட்ட தனியாக வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் உன் நாடு கிடையாது, இங்கே நீ நினைக்கிற விஷயம்லாம் நடக்காது, இங்கே இதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நிவின் பாலிக்கு என்ன சொல்ல தெரியாது. கடைசி நிவி அந்த முஸ்லீம்ஸோட மக இருக்கா பார்த்தீங்களா, இவ வந்து நிவின் பாலியை பார்த்து பேசும்போது நிவின் பாலி என்ன சொல்றாங்கன்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட படிப்பை மட்டும் நீ கண்டினியூ பண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு அண்ணன் எப்பவுமே இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிவின் பாலி அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவார். கிளம்பி எங்கே போனா தன்னோட சொந்த நாட்டுக்கு போய் இந்த பொண்ணோட படிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இவர் பண்ணுவார். இந்த பொண்ணு வெளியே இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் வச்சுதான் இந்த பொண்ணு ஃபுல் படிப்பையும் படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல வச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம், படிப்புனால மட்டும்தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை முடியும், படிச்சா மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல இருந்து ஒழுக்கத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். இது எல்லாத்தையுமே சொன்னது என்னோட அண்ணன் தான். அவர் ஒரு இந்தியா, நான் ஒரு பாகிஸ்தான், பட் நாங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி, இந்தியா பாகிஸ்தான் இன்னைக்கு வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அன்போட அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு நல்ல படிச்சு ஒரு பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சந்தோஷமா பேசுறது வந்து எல்லாருமே கேட்டுட்டு எல்லாருமே எந்திரிச்சுன்னு அந்த பொண்ணுக்காக கை தருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலியை காட்டும்போது நிவின் பாலி என்ன பண்ணுவாங்க, தன்னோட சொந்த ஊர்ல எப்போ முறை இவருக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்குங்களா, அந்த கிரிக்கெட்டை வந்து எல்லா முஸ்லீம்ஸ் வந்து எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்டா நின்று இவர் ஆடுறதை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷராஜனும் இவர் கிரிக்கெட்டோட பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இவர் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாருமே அங்கதான் சொந்தமாக ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் வந்து ஜிகாதிஸ்ட் ஆயிட்டா, அவங்க அம்மாவுக்கு 2 கண்ணு தெரியாது, அவங்க அனாதையாயிட்டான்னு சொன்னா அவங்க அம்மாவை நிவின் பாலி தான் அவங்க ஃபேமிலியில வச்சு பார்க்கறதோட இந்த திரைப்படத்தை இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீ லீவ் முடிஞ்சோட எப்போ முறை நிவின் பாலி தன்னோட சவுதி அரேபியாவிலேயே வேலை பார்ப்பான். என்ன வேலை பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பாலைவனத்தில் இந்த தோட்ட முறை எல்லாமே ஆரம்பிச்சு அங்க புதுசா வர எல்லாருக்குமே வேலை கொடுத்துட்டு இருப்பான். அப்போ புதுசா ஒரு பாகிஸ்தானி வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு வரும்போது நான் பாகிஸ்தான் அப்படின்னு கை கொடுக்கும்போது இவன் நான் இந்தியா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து இது பாகிஸ்தானும் இந்தியாவும் நட்பு நாடுகள் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தை கதை கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற மக்களாக எல்லாருமே சாதாரண மனிதர்களா எல்லாருமே நல்லவங்க. பட் நமக்கு மேல இருக்க ஒரு சில பேர் பண்ற தவறுகிறதுனாலதான் நம்ம எல்லாரும் தப்பா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்துல தெளிவாக காட்டிப்பாங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாலும் சரி புரியலாலும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணா நான் கண்டிப்பா மாத்திக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.